திரு நாராயணன், மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் 98 இடங்கள்ல பாரதிய ஜனதா கூட்டணி முன்னிலை அப்படின்றத பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு ஒரு நல்ல நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் அந்த நம்பர்ஸ் இருக்கும் பாரதிய ஜனதாவுக்கு. 148 இடங்கள்ல பாரதிய ஜனதா போட்டியிடுகிறது. அதே போல் ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா 80 இடங்கள்ல, அஜித் பவார் என்சிபி 52 இடங்கள் அப்படிங்கும்போது, திரு சிவராஜசேகரன் சொல்றதை பொறுத்து பார்க்கும்போது அவங்க கூட்டணிக்குள்ளேயே யார் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வது, அவங்களுடைய சொந்த ஒரு விஷயத்த வெளிப்படுத்துறதுல தான் அவங்க அதுல தான் ரொம்ப குறிப்பாக இருக்கிறார்கள். இந்த கூட்டணிக்குள்ளேயே குழப்பம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அது நமக்கு ஒவ்வொன்றாக தெரிய வரும் அப்படின்ற விஷயங்களை அவர் முன்வைக்கிறார். அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அது அது வந்து ஒரு அவர்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய நீண்ட கால வரலாறு அந்த மாதிரி. எதையாவது உடைச்சு கிடிச்சு அதுல இருந்து வந்து ஆட்சி அமைக்கணும், கட்சி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க. இது இது வந்து மகாராஷ்டிராவை பொறுத்தவரையிலும் பாரதிய ஜனதா சிவசேனாவை மாநிலங்கள்ல பண்ணிருக்கிறது அப்படின்ற அந்த ஹிஸ்டரி இருக்குல்ல சார், அதை தாண்டி இது ஒரு சவாலா இருக்காதா பாரதிய ஜனதா கூட்டணிக்கு? இதெல்லாம் சிவசேனா, ஏக்நாத் ஷிண்டே சிவசேனாவும் அஜித் பவார் என்சிபியும் இது எல்லாமே அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான் அவர்கள் பேசுகிறார்கள் என்பதை தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த அலையன்ஸ், அதாவது கர்நாடகா ஆகட்டும் அல்லது மகாராஷ்டிரா ஆகட்டும், முதல்ல தவறு செய்த காங்கிரஸை வந்து நீங்க யாருமே, ஊடகங்கள் உட்பட, மற்ற கட்சிகள் உட்பட, நண்பர் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் உட்பட யாருமே அதை தவறு என்று சொல்லாதவர்கள். அதன் பிறகு அந்த கட்சி மக்களுக்கு துரோகம் செய்ததை அடுத்து அந்த கட்சியில பிளவு ஏற்படுகிறது. தலைவர்கள் மீது நம்பிக்கை இழந்து அவர்கள் வெளியே சென்று அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைப்பதை, அதை விமர்சிப்பது என்பது தவறானது என்று நான் நினைக்கிறேன். தவிர அந்த கட்சியை உடைக்கிறோம்னு சொல்றதுன்றது நியாயமான ஒரு விஷயமா எனக்கு தெரியல. அந்தந்த கட்சியினுடைய தலைவர்கள் மீது இருக்கிற அதிருப்தினால அது பிரச்சனை ஆகுது. நம்ம அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்னை பொறுத்தவரையில உறுதியாக 165 175 இடங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது தேசிய ஜனநாயக கூட்டணி மகாராஷ்டிராவில் பிடிக்கும். அங்க வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அல்லது நம்ம சிவராஜசேகரன் சொல்வது போல ஒரு பெரிய, அது அவருடைய விருப்பம், எதிர்பார்ப்பு, அங்க யார் முதலமைச்சர் என்பதை இந்த தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்வோம், எந்த பிரச்சனையும் இல்லைன்றத தெளிவா சொல்லியிருக்கிறாரு பட்னாவிஸ் உட்பட. எல்லாருமே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல கூட மிக சிறந்த அளவுல நாம அங்க அது நெக் டு நெக் போய்கிட்டு இருக்குன்றது உண்மைதான். ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கூட்டணி அந்த மாணவர்களுடைய அந்த கட்சியோடு சேர்ந்து ஒரு மிக சிறந்த ஆட்சியை அங்கே அமைக்கும் என்பதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. நண்பர் ராதாகிருஷ்ணன் சொன்னாரு ஜார்க்கண்ட்ல வெறுப்பு அரசியல் கிடையாது. ஊழலை எதிர்த்து உறுதியாக நாங்கள் நின்றோம். அதே போல இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், உண்மை அது. நீங்க அஸ்ஸாமுடைய முதல்வர் கூட மிக தெளிவாக தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதுகிறார். நீங்க வந்து இந்த இன்ஃபில்ட்ரேட்டர்ஸை விட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனைனா, அதை நான் உறுதியாக சொல்கிறேன். இதையெல்லாம் கவனிக்கணும். இது ஒரு அப்படியே கடந்து போயிட முடியாது. இந்த அப்பீஸ்மெண்ட்ன்றது இது முதல்ல நாடுன்னு வரும் பொழுது அதனால மற்ற பிரச்சனைகளால வரக்கூடிய என்ன இஷ்யூஸ் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அப்படிதான் அதை பார்க்கணுமே தவிர அதையும் கொண்டு போய் இஸ்லாமியர்கள் என்று ஒரு முத்திரை குத்துவது என்பது தவறு. நாம இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் சொல்றது பங்களாதேஷ்ல இருந்து வரக்கூடியவர்கள் தான். ஆனால் அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி அதை மத ரீதியாக மாற்றுவது என்பது தொடர்ந்து இந்த நாட்டில் நடைபெற்று வருகிறது. அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். இந்த மாதிரி ஒரு அரசியலுக்காக மதம் சார்ந்து பேசுவது காங்கிரஸ் போன்ற, திமுக போன்ற மதவாத கட்சிகள் தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கின்றன என்பதைத்தான் நாம் சொல்கிறோம். இவங்க என்ன எங்களை மதவாத கட்சி சொல்றதை பத்தி நம்ம கவலைப்பட போறது இல்லை. பேசுவோம்.